வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலோடைய நோக்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்க முடியும். எதனால அப்படின்னா, உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைப்பதன் மூலமாக அப்படின்னு. இதுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதையும் வெளி உலகத்துக்கு நமக்கு தேடி வர உணர்வுகளையும் பேலன்ஸ் பண்ற ஒரு உறுப்பு தான் மூளை. ஸோ இந்த மூளை என்ன வேலை பண்ணுதுன்னா, நம்மளோட நம்ம சுத்தி இருக்கிற நமக்குள்ள இருக்கிற பிசிக்கல் பாடியும், நம்ம சுத்தி நமக்குள்ள இருக்கிற நம்மள வெளியில இருக்கிற பிரபஞ்சம் மென்டல் பாடியும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்குது. ஸோ அதுக்கான ஒரு மிஷினா செயல்படுது. ஸோ அதனால மூளை பத்தின முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேசிக் சயின்ஸு, ஜென்ரலான ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், விசித்திரமான விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய மூளை பற்றின தகவல்களை நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. அதுக்கு அடுத்ததா ஹார்மோன்ஸ் பத்தின வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஹார்மோன்ஸ் என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா, பல வகையான கவலை, சந்தோஷம், ஒரு வறட்சி, ஒரு நிம்மதியின்மை, மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லிட்டு வெரைட்டியா நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷன்ஸ் உடல்ல ஒரு வகையான தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதனால நன்மைகளும் நடக்குது, நோய்களும் வருது. ஸோ அந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸும் பிரெயின் ஃபங்க்ஷனோட கோரிலேட் பண்ணி நம்மளுடைய உடலை கட்டுப்படுத்துது. ஸோ அதனால இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்து கொஞ்சம் டீப்பா ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய சேட் ஹார்மோன்ஸ், பேட் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன், செரட்டோனின், என்டார்பின், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், இந்த பக்கம் அட்ரினலின், கார்டிசோல், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்டிவ்ல இன்ட்ராக்ட் பண்ற சில ஹார்மோன்ஸ், லெப்டின், கிரேலின், அந்த மாதிரியான ஹார்மோன், அதுக்கப்புறம் பெண்களுடைய மூட் டிஸ்டர்பன்ஸ், மாறி மாறி வர சூழ்நிலைக்கு காரணமான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், கர்ப்பப்பைக்கு முக்கியமான கர்ப்பப்பை சுவர்லாம் வந்து அந்த குழந்தை நிற்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கி கொடுக்குற ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அந்த மாதிரி அந்த அந்த ஹார்மோனை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு சக்தி ஹார்மோன். ஒரு சக்தினா ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாமினா அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. அது ஜஸ்ட் சாப்பிட்டாலே வரும் ஒரு எனர்ஜி, ஆற்றல். அது வந்து சாப்பாடை வந்து உள்ள எடுக்கும்போது குளுக்கோஸா மாறும், கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாறும், புரோட்டீன், ஃபைபர், சில விஷயங்கள்லாம் வந்து உடம்புக்கு ஒரு சின்ன ஸ்டாமினா கொடுக்கும். பட் சின்ன ஸ்டாமினா கிடையாது, அது உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஆற்றல் தரக்கூடிய விஷயங்கள். பட் அதையும் தாண்டி ஒரு சக்தி நிலைன்றது வந்து ஒரு கட் ஃபீலிங், ஆளுமை, ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே அது தெரியும். வெறும் சாப்பாட்டுனால மட்டும் அது வர்றது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்மள வந்து ஒரு முன்னிறுத்தி ஒரு எஃபெக்டிவா, ஒரு பிரிஸ்கா, ஒரு அஜானுபாகுன்னு சொல்லுவாங்க. சில இது உடல் வாகு பொறுத்து. பட் ஜென்ரலாவே ஒரு மனநிலை, மனப்பாங்கு வந்து ரொம்ப ஒரு கட் ஃபீலிங்கோட இருக்கணும் அப்படின்னும் போது, இந்த ஒரு சக்தியை உருவாக்கி கொடுக்குற இடத்துல வந்து டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோன் வந்து செயல்படுது. அது மட்டும் கிடையாது, டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ன்றது வந்து மிகப்பெரிய ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டியில மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆண்கள்லையும் நடக்காது, பெண்கள்லையும் நடக்காது. இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து மேஜர்லி ரோல் இன் மென்ஸ்ன்னு பார்த்துருப்போம். பட் ரெண்டு பேருக்குமே இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்து இந்த ரோல் பண்ணுது. ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ஸுக்கு வந்து விதை பைகள்ல, விந்தணுக்கள் விதை பைகள்ல வந்து விந்தகங்கள்ல உற்பத்தி ஆகுது டெஸ்டோஸ்டிரோன். பெண்களுக்கு வந்து கிட்னிக்கு மேல அட்ரினல் சுரப்பி அந்த பக்கத்துல இருந்து சுரக்குது. இது வந்து ரெண்டு பேருக்குமே இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து பாலியல் வந்து செக்ஷுவல் ஹார்மோனா வந்து இருக்கு. இது அதை தாண்டி எலும்போட ஒரு என்ன சொல்றது, ஒரு அடர்த்தியா ஒரு ஸ்ட்ராங் எலும்பா இருக்கணும் அப்படின்னும் போது டெஸ்டோஸ்டிரோன் வந்து முக்கிய ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம தசையோட என்ன சொல்றது, ஒரு அடர்த்தி நிறைந்த தசை, ஒரு எலும்பு மற்றும் தசைகளுக்கு வந்து ஒரு குவாலிட்டியா, ஒரு தரமா, அந்த மாதிரி ஒரு பிரிஸ்கா, ஒரு தேவையான அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, தசைகள் வந்து ஒரு இலகுவா அப்படியே ஒரு தசையோட தன்மை வந்து பிரிஸ்கா இருக்கும். பிரிஸ்கா இருக்கும்னாக்கா தேவையான அளவுக்கு நல்லா மொழு மொழுன்னு வழுவன்னு நல்லா குத்தனா அப்படியே சும்மா கன்னு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தசை அமைப்புன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். எலும்புகளுக்கும் அதே மாதிரி. ஸோ இந்த இந்த தசை வலிமை, எலும்பு அடர்த்தி, இதுக்கு எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து ரொம்ப முக்கியமா ஆண் பெண் இருபாலருக்குமே முக்கியமா இருக்கு. அதை தாண்டி முடி வளர்ச்சி, மனநிலை மேம்பாடு, இதெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாருக்குமே வந்து டெஸ்டோஸ்டிரோன் கம்மியா இருக்கிறதுனால தான் முடி என்ன மாதிரி முடி இல்லாம போதா அப்படின்னா, இது ஜெனட்டிக்கால வர பிரச்சனை இருக்கலாம். பட் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனல் குறைபாடும் ஒரு ரோல் பண்ணுது அப்படின்றது தான் இந்த விஷயம்.
டெஸ்டோஸ்டிரான் குறைபாடுகள், அதனுடைய விளைவுகள்: தசை சிதறல், எலும்புகள் பலவீனம், முடி குறைவு, மனசோர்வு, தளர்வு, இதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, முக்கியமா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைபாடுனால வர பிரச்சனைகளா சொல்லப்படும் சொல்றாங்க. ஸோ சரியான டெஸ்டோஸ்டிரான் நன்மைகள் என்னன்னாக்கா, ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும், ஸ்டாமினாவையும் தாண்டி ஒரு ஒரு கட் ஃபீலிங், ஆளுமை, ஒரு ஒரு பிஸ்கா அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் உதவுது. ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உதவுது. தசை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக உதவுது. உடல் வலிமை மற்றும் தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும், இதெல்லாம் ஒழுங்கா இருந்ததுன்னா அப்படின்றது தான் அதனுடைய நன்மைகளா பார்க்கப்படுது. டெஸ்டோஸ்டிரான் அதிகரிக்கிறதுக்கு 3 மெயினான வழிகள் என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த இந்த ஹார்மோன் எப்படி ஆக்சுவலி இந்த ஹார்மோன் எதனால குறைபாடு ஏற்படுது அப்படின்னு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நான் சொல்ல வரேன். நம்மளுடைய கான்ஃபிடென்ட் வந்து எப்பெல்லாம் லோ ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. அதனோட தாக்கங்கள் வந்து ஹார்மோன்ல நிறையவே இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணும்போது, என்ன சொல்றது, ஒரு அளவுக்கு மீறி வெயிட் லிஃப்டிங் பண்றத பத்தி சொல்லல. ஒரு ஜென்ரலா எல்லாருமே காமனா நிறைய ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும்ல. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மோட்டிவேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஜென்ரலாவே வந்து நிறைய ஹார்மோன் வந்து ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். என்டார்பின்லாம் வந்து இந்த மாதிரியான டெப்தா எக்ஸசைஸ் பண்ணும்போது என்டார்பின்லாம் சுரக்குது. ஸோ ஒரு விஷயம் நம்ம தொடங்கணும்னாலே எல்லா ஹார்மோனும் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங்ல வந்து ஒரு மோட்டிவேஷனல் பூஸ்டரா இருந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து சுரக்கும்னு சொல்றாங்க. தெளிவான இலக்கு, இப்ப நமக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல என்னவாக போறோம், அடுத்த 10 வருஷத்துல என்னவாக போறோம், நம்ம லைஃப் டைம்ல என்ன ஒரு அடையாளத்தை நம்ம பூமியில நம்மளோட இருப்பை எப்படி உருவாக்கிட்டு போக போறோம். ஏன்னா கோடானு பேர் பிறகுறாங்க, பரம்பரையா வராங்க போறாங்க. நாம வாழ்றதுன்னா ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 100 இயர்ஸ்லாம் கிடையாது இப்போதைக்கு. அதிகபட்சம் 75 இருந்தாலே உலக அதிசயம் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆவரேஜ்னு பார்க்க போனாலே ஒரு 65 அந்த மாதிரின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம ஏதாவது லைஃப்ல வந்து என்னத்தை பண்ணிட்டு போனோம், நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன ஸ்கில் இருக்கு, நம்ம எத்தனை பேரை காப்பாற்றணும், நமக்கு எத்தனை பேர் உதவணும், நமக்கு யாரெல்லாம் வந்து தெரியும். ஸோ ஏதோ ஒரு மீனிங் லெஸ்ஸா அப்படி வாழும்போது, மீனிங்கே இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி வாழும்போது இந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாகும் அப்படின்றது தான் தெளிவான இலக்கு இல்லாத வாழ்க்கை. அது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்றது தான், இலக்கு இல்லாத வாழ்க்கை வந்து துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அந்த மாதிரி நிறைய சின்ன வயசுல வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாம் என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில, நமக்குன்னு என்ன அடையாளம் இருக்க போகுது, நம்மள சார்ந்தவங்களுக்கு நம்ம என்னத்தை உருவாக்கி கொடுக்க போறோம், நாம சொசைட்டில நமக்கு என்னென்ன ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வைக்கும்போது நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதில் ஒரு இலக்கை கிரியேட் பண்ணி அவங்க அதை மோட்டிவேஷனாக எடுத்து டெய்லி செயல்படும் போது தைரியம், டெஸ்டோஸ்டிரான்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும்ன்றதை தான் இதில் சொல்ல வராங்க. அண்ட் காலை நேர பயிற்சி, மார்னிங் ஹேபிட்ஸ்னு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து வெரி ஹை லெவலில் பேசப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட, மிகப்பெரிய மல்டி மில்லியனர்ஸ் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தப்பட்ட கான்செப்ட் வந்து மார்னிங் ஹேபிட்ஸ்ன்றது வந்து. ஸோ காலை நேர பயிற்சிகள்ன்றது வந்து வாழ்க்கையை இன்ஸ்டண்டா வேற மாதிரி மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது ஸோ எண்ட் ஆஃப் ரிசல்ட் எங்கே வருதுனாக்கா, நம்ம ஒரு கிளாரிட்டி விஷன், நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். மார்னிங்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாக்கிங் பண்ணணும், ஓடணும், இது மாதிரியெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கும் போது இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைவாக இருக்கிறது தான் இதில் சொல்ல வருது. அண்ட் உங்களுடைய உடல் சக்தியை எழுப்புங்கள். டெஸ்டோஸ்டிரான் உங்கள் உடலை வழிநடத்தும் தலைவராகும். இன்று மாற்றத்தை ஆரம்பியுங்கள். சக்தி உங்களுக்குள்ளத்தான் இருக்கிறது. ஸோ குறிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தா, உற்சாகம் உடற்பயிற்சி மூலம் தான் கிடைக்கும். அதனால அதை அதிகரிக்கணும். தெளிவு, கிளாரிட்டி, என்னன்னா நம்ம என்ன பண்ண போறோம், என்னவாக போறோம், அடுத்து 1 இயர்ல நம்ம என்னவாக போறோம், 5 இயர்ல என்னவாக போறோம், 10 இயர்ல என்னவாக போறோம்னு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க, செல்வந்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்மள மாதிரி ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னா நம்ம அதை உருவாக்கணும். நமக்கான ஐடென்டிட்டி என்னன்றது நமக்குள்ள நம்ம கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரணும். அப்படி வரும்போது உங்களுக்கான தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும் போது உங்களோட தைரியம் வரும். ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சுரந்திருக்கும். நேரம் வந்து காலை நேர பயிற்சி முக்கியம். அது நீங்க மெடிடேஷன் ஆகட்டும், தியானம் ஆகட்டும். யூஸ்வலி பிரெயின் வந்து மார்னிங் 6:30 to 7:30 வந்து 100% எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி உங்களோட மேஜரான ரோல் எல்லாமே வந்து மார்னிங் செக்ஷன்ல 75% அன்னைக்கு என்ன முடிக்க வேண்டியமோ அந்த வேலையெல்லாம் ஒரு மார்னிங் 11க்குள்ள முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி நீங்கள் உங்களை வாழ்க்கையை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் மார்னிங் ஹேபிட்ல இன்னும் ஏர்லி நான் 11 o'clockன்றது வந்து ஒரு என்டையர் டேவோட ஒர்க் பிளானை சொல்கிறேன். பட்
பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து ஆரம்பிக்கும். மார்னிங்ன்றது வந்து ஒரு 4 o'clock 3 o'clockல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அது பேட்டர்னாவே வாழ்வாங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங்லேயே எந்திரிச்சு ஒருத்தங்க வாழ்ற விதத்துக்கும் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சு வாழ்ற விதத்துக்கும் சம் டிஃப்ரென்ஸ். அதுக்காக பால் போடுறவங்க நிறைய ஃபேஸ்புக்கில் உடனே நிறைய போடுவாங்க. பால் போடுறவங்கலாம் வந்து அஹ், எல்லார் வீட்டுக்கும் பால் போடுறவங்க காலையில் 4 மணிக்கே எழுந்திரிக்கிறாங்க, அவங்க தான் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அப்கோர்ஸ் எங்கள் ஊர்லலாம் பால் போடுறவங்க எங்கள் நிலத்தையே வாங்கியிருக்காங்க. ஒரு லேக்ஸ் கணக்கில் 20 லேக் 25 லேக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யாரையும் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்க பால் போடுறவங்களா இருந்தாலும் பேப்பர் போடுறவங்களா இருந்தாலும் அவங்களாம் எவ்வளோ பெரிய லெவலில் அவங்க எதிர்பார்த்ததோட 10 மடங்கு 100 மடங்கு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறதையும் கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாக்குறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் இந்த ஹேபிட்டு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சுரக்கணும்னாக்கா இதெல்லாம் பண்ணணுன்றது தான் இதில் சொல்ல வரேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹார்மோன் பற்றி பேசுவோம். நன்றி, தேங்க்யூ.